300 முடிக்கு மேலே கொட்டுதாங்க. நீங்கள் இப்போ குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வரீங்க, வரும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க முடி பாத்ரூம் ஃபுல்லாக கொட்டி கிடக்குது. அது 300 முடிக்கு மேலேயும் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? ஒன்று ஷாம்பு சரியில்லை அப்படின்னு நினைப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்னால கூட இந்த ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எண்ணெய் வைக்கிறதும் கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க. நம்ம பாட்டிங்க எல்லாமே தினமும் தலையில் நிறைய எண்ணெய் வைப்பாங்க. சீயக்காய் அந்த மாதிரி ஹெர்பல் பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் தலை தேய்ப்பாங்க. நல்ல அடர்த்தியான முடி அவங்களுக்கு இருக்கும், முடியும் கொட்டாது. அதே விஷயத்தை தான் நம்மளும் ட்ரை பண்ணுறோம், ஆனால் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. அது ஏன்? ஏன்னா உலகம் எவ்வளவோ மாறிடுச்சுங்க. ஆனாலும் நம்ம தலையில் எண்ணெய் தேய்க்கிறது தினமும் அப்படிங்கிற அந்த ஹேபிட் நிறைய பேருக்கு மாறுறதே இல்லை. நீங்கள் தினமும் தலையில் எண்ணெய் வைக்கும் போது உங்களோட ஸ்கால்ப் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். ஹேர் ஃபாலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த ஒரு மார்க்கெட்டிங் ட்ராப்ஸ்லேயும் விழுந்துடாமல் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியில் தான் வேலை செஞ்சாங்க. அவங்களோட வேலை அப்படின்னு பார்த்தாவே அது வந்து அவுட்டோரில் தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்லா வேர்க்கும், அவங்க தலையில் சன்லைட் பட்டுட்டே தான் இருக்கும். அவங்க சீயக்காய் அந்த மாதிரி பொடிகளை யூஸ் பண்ணி தலையில் இருக்கிற அந்த எண்ணெயை சரி செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நம்ம வேலை செய்கிறது மோஸ்ட்லி ஏசி ரூம்ஸாக இருக்குது. மாசுபட்ட காற்று, கெமிக்கல் ஷாம்பூஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் அதிக அளவில் உங்கள் தலையில் எண்ணெய் வச்சிங்கன்னா அழுக்கு அதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் அது உங்கள் ஸ்கால்பில் இருக்கிற சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இது பிளாக் பண்ணுது. உங்கள் வேர்வையோட இந்த அழுக்கு சேர்த்து ஸ்கால்ப் பிளேக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டாகுது. இந்த பிளேக் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முடியோட வேர்களை சுவாசிக்க விடாமல் தடுக்குது. அதாவது உங்கள் தலையில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணால் எப்படி உங்களுடைய ஸ்கால்பில் இருக்கிற அந்த வேர்களுக்கு சுவாசிக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இந்த பிளேக் ஏற்படுத்துது. இதனால நீங்கள் தலையில் வைக்கிற எண்ணெய் அப்படிங்கிறது கூட ஒரு பாய்சனஸான ஒரு விஷயமா ஆகுது, சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ணாததுனால. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. எப்போவுமே உங்கள் தலையில் எண்ணெய் வைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் தலையை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாமல் அழுக்காக இருக்கிற ஒரு தலையில் எண்ணெய் வைக்காதீங்க. நல்லா சுத்தம் செய்யப்பட்ட அதே சமயத்தில் உலர்ந்த ஒரு தலையில் தான் நீங்கள் எப்போவுமே எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வைக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஸ்கால்பில் மட்டும் அப்ளை பண்ணாவே போதும். உங்கள் முடி ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த வேர்களில் அந்த எண்ணெயை தேய்ச்சாவே உங்களோட முழு முடிக்குமே அதோட பலன்கள் எல்லாமே போய் சேர்ந்துடும். அது கூட வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ பண்ணால் போதும். தினமும் எண்ணெய் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது அப்படிங்கிறது நமக்கு வெளியில இருந்து வர ஒரு பிரச்சனை கிடையாது. அது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற வேற ஏதோ ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடாக தான் உங்களுக்கு முடி கொட்டுறது. அதனால் இப்போ முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவரில் ஹீட் அதிகமாகிறது, உங்களுடைய கட் அது வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறது, உங்களுக்கு ஒன்று அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லைனா வைட்டமின் டியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜிங்கோட டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக முடி கொட்டும். பெண்களுக்கு பொதுவாக தைராய்டு இருந்தாவே அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறது திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுடைய உடம்பு உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்கும். என்னவா அது சிக்னல் கொடுத்துருக்கோன்னா, உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கும், கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்திருக்கும், பீரியட்ஸ் ரொம்ப ஹெவி ஃப்ளோவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பீரியட் சைக்கிள் வந்து டிலே ஆகி கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்களுடைய உடம்பு தந்த இத்தனை சிக்னல்ஸையும் நீங்கள் கவனித்து பார்க்காம இருந்ததுனால அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தான் முடி கொட்ட ஆரம்பிக்கும். பொதுவாகவே நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அதுலேருந்து கிடைக்கிற ஊட்டச்சத்து கடைசியாக போகிற ஒரு ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட முடி. உங்கள் உடம்பு வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முதல் பாதிப்பு
யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் முடிக்கு தான். இப்போ ஒரு ஃபேமிலியில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாவே அவங்க முதல்ல எந்த விஷயத்தில் கை வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான். அதே மாதிரி தாங்க உங்கள் உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அது முதல்ல ஹேர் ஃபாலாக தான் ஸ்டார்ட் பண்ணும். பாருங்க, ஊட்டச்சத்துன்னு வந்தால் கடைசியாக தான் அது முடிக்கு போகுது. பிரச்சனை அப்படின்னு வந்தால் முடி தான் ஃபஸ்ட்டு அதுக்கு பலியாகுது. சரிங்க, இப்போது முடி கொட்டுது. இப்போ கொட்டுறதை நிறுத்தணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். எந்தெந்த ஃபுட்ஸ் சாப்பிடலாம், எந்தெந்த ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய உணவு வகைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளை நீங்கள் ஒன்று அதை ஃப்ரை பண்ணிவிட்டு உருண்டை செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எள் உருண்டை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லை உணவில் ஏதோ ஒரு விதத்தில் கருப்பு எள்ளு சேர்த்து சாப்பிடுங்க. இல்லை சும்மாவே கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கருப்பு எள்ளு சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம் ஒரு 2வது எடுத்துக்கோங்க. முளைக்க வச்ச பச்சை பயிறு, இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். வாரத்தில் 3 முறையாவது கருவேப்பிலையில் துவையலோ இல்லை சட்னியோ செஞ்சு சாப்பிடலாம். பூசணி விதைகளை தினமும் 1 ஸ்பூன் அளவாவது ஒரு வேளைக்காவது சாப்பிட்டுட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜிங்க் சக்தி அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு வகைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் சூடுபடுத்தின எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதில் பொரிச்ச எந்த ஒரு உணவையும் சாப்பிடாதீங்க. சோடா, அதுக்கப்புறம் இனிப்பான குளிர்பானங்கள் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க. நம்மளோட பாட்டிங்க எல்லாம் ஒரு சூப்பரான வழிமுறையை பயன்படுத்திட்டு இருந்தாங்கங்க. அந்த சீக்ரெட்டான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே அதுக்கு அடுத்தது முடிக்கும் போது மோர் வச்சு சாப்பிடுவாங்க. உணவை ஒரு வகைப்படுத்தி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு சாம்பார் போவாங்க, அப்புறம் ரசம் போவாங்க. ஆனால் முடிக்கிறது கடைசியில் மோரில் தான் முடிப்பாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய குடல் பகுதியை குளிர்ச்சியாக வச்சுக்குது. அதே சமயத்தில் டைஜஷன் பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் இது பார்த்துக்கும். அதனால் இயற்கையாகவே அவங்களோட முடி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அந்த மோரை கூட தாளித்து உபயோகிக்கும் போது அதில் இருக்கிற கருவேப்பிலை இலைகள் எல்லாம் அவங்க நல்லா மென்று சாப்பிடுவாங்க. தினமும் அவங்களோட உணவில் கருவேப்பிலையும் இருக்கும், இந்த மோரும் இருக்கும். சரிங்க, உணவு பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உணவு கூடவே ரொம்ப முக்கியமான 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மிராக்குலஸ் பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்டுமே சேர்த்து பண்ணும்போது இதோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் முதல் புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தலையிலோட உச்சி இருக்கு இல்லைங்களா, உச்சந்தலையில் இது இருக்குது. க்ரௌன் சக்ரா சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளோட தலையில் க்ரௌன் சக்ரா இருக்கிற இடத்துல தான் இந்த புள்ளி இருக்குது. இதோட இமேஜை நான் ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த புள்ளியில் நீங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே வரும்போது உங்கள் ஸ்கால்பில் இருக்கிற ரத்தம் பூஸ்ட் ஆகுது. உங்களுடைய மூளையை இது காம் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களோட முடியோட வேர்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேர்களை அஃபெக்ட் பண்ணுற சூடை இது கட்டுப்படுத்துது. 2வது இருக்கிற புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளிங்க. இந்த புள்ளியை நம்ம உபயோகப்படுத்தும் போது தான் நம்மளால் லிவரில் இருக்கிற அந்த சூடை குறைக்க முடியும். இந்த புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கால் கட்டை விரலுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலுக்கும் நடுவில் இருக்கிற பகுதியில் தான் இந்த புள்ளி இருக்குது. இது மொத்தத்தில் உங்களோட பாடி ஃபுல்லாகவே கூல் பண்ணுது. உங்களோட மண்டையோட்டு பகுதியில் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்களை அது உறிஞ்சி எடுக்கிறதுக்கு இந்த புள்ளி உபயோகமாக இருக்குது. காலையிலையும் இரவுலையும் 2 வேளையிலையுமே 2 நிமிஷம் இந்த புள்ளியில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. இது கொடுக்கும்போது நீங்கள் காலில் யூஸ் பண்ணும்போது 2 கால்லையுமே ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு காலில் மட்டும் கொடுத்தா பத்தாது. அதனால் 2 கால்லையுமே 2 நிமிஷம் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். தலையில் பண்ணும்போது நீங்கள் ஒரு முறை கொடுத்தா போதும். போனஸாகவே நான் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் சீக்ரெட் டிப் ஒன்று கொடுக்க போகிறேன். நம்ம அரிசி வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரிசியை கழுகிட்டு அதுலேருந்து களையிற தண்ணியை ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிடுங்க. அந்த தண்ணி அதுக்கப்புறம் புளிப்பாயிடும் அது, ஓகேங்களா.
அதுக்கப்புறமா அந்த தண்ணியால் உங்களோட தலைமுடியை கழுகுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை நீங்கள் கட்டாயம் செய்யணும். உங்கள் உச்சந்தலையில் இருக்கிற சூடை முற்றிலும் இந்த நீர் நீக்கிடும். உங்களோட முடியோட வேர்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த ரைஸ் ஃபார்முலாவை வச்சு தாங்க கொரியன் பியூட்டியில் மில்லியன்ஸ் கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஹேர் ஃபால் அப்படிங்கிறது முடியை மட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. அது மொத்தமாக உங்களுடைய பாடி சிஸ்டத்தோட ஒரு பிரச்சனை. அதுக்கு நீங்கள் உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணாவே அதோட சிம்டமான இந்த முடி கொட்டுற பிரச்சனை தீர்ந்துடும். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன அந்த சிம்பிளான முறைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே சமயத்தில் நான் சொன்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதோடு சேர்த்து நீங்கள் நான் சொன்ன உணவு வகைகள், அப்புறமா முடி பராமரிப்புக்கு நான் சொன்ன விஷயங்கள், இதெல்லாமே நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட முடி ஆரோக்கியமாக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் தினமும் தூங்கி எழுந்திரிச்சா உங்களுடைய தலையணை இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும். ஏன்னா அதுக்கப்புறம் முடி எதுவும் இருக்காது அதில். நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளோ முடி அதில் கொட்டி இருக்கு. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த உண்மைகள், அப்புறம் நான் சொன்ன அந்த குறிப்புகள், நான் சொன்ன வழிமுறைகள், இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பானவர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அப்போதாங்க அவங்க தெரிஞ்சுப்பாங்க எந்த ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்டும் அவங்களுக்கு சொல்லவே போகாத ஒரு ரகசியத்தை. இது போன்ற ஆரோக்கியமான எளிமையான குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.